வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மைதா மாவு பரோட்டா மாதிரியே லேயராக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ரேஷன் கோதுமை மாவு தான் பயன்படுத்த போகிறேன். ஒரு 3 days முன்னாடி ஃபுல்கா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் கோதுமை மாவு இல்லை, அதில் அவ்வளோ சாஃப்டாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை, நான் ரேஷன் கோதுமை மாவை பயன்படுத்தி தான் செஞ்சேன். இன்றைக்கி கூட 5 கிலோ கோதுமை ரேஷனில் போட்டாங்க, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இனிமே தான் இதை நாங்கள் சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். அது எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவையும் கண்டிப்பாக இந்த வீக்கில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இதிலேருந்து 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வேற ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். 20 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலேயே இது போல் அழுத்தம் கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா பரப்பிக்கலாம். எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாவும் பெருசாகவும் தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே எண்ணெயை நல்லா ஈவனாக பரவி இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை பாதியாக மடிச்சுட்டு இது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி எவ்வளோ சின்ன சின்னதாக மடிப்பெடுத்து மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக்கில் போட்டுட்டு இது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதே போலையே மடிச்சிக்க போகிறோம். எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக மடிப்பெடுத்து மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இது போல் மடிப்பெடுத்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த கடைசி பார்ட்டை அடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது போல் 3 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே மாவு அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கிற மாதிரி தான் தேய்க்கணும். தேய்ச்சிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. கல் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இதில் போட்டாச்சு. இதை ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்பி போடுங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கழித்து மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நான் போட்ட உடனே எண்ணெய் அப்ளை பண்ணல. இந்த பக்கம் 30 செகண்ட் அந்த பக்கம் 30 செகண்ட் வேக வச்சுட்டு தான் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். நகர்த்தி நகர்த்தி விடணும்னு அவசியம் இல்லை. தோசை கரண்டி வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க 2 பக்கமுமே. இதோட சுண்டல் குழம்பு, வெஜிடபிள் குருமா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். இப்போ எடுத்துடலாம். 2 பக்கமும் சூப்பராக வெந்துடுச்சு. இதே போலயே நான் 3 பரோட்டா செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம பரோட்டா தட்டுற மாதிரியே தட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா லேயராக கிடைக்கும்.
பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிச்சயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.